உங்களை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி சொல்கிறேன். 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது, யாரு? எசேக்கியா ராஜாவுக்கு அவருக்கு ஒரு வியாதி வந்து விட்டது. அந்த வியாதி மரணத்துக்கு ஏதாவது அவர் கொண்டு போயிடுச்சு. மரண வியாதின்னு சொல்லலாம், இல்லை மரண படுக்கைன்னு சொல்லலாம். கடைசி நிமிஷம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார் என்று பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வருதுன்னு யோசித்து பாருங்க. வியாதியில் பண கஷ்டம், ஏதோ பிரச்சனை, நாம் எப்படி அந்த பிரச்சனையை அணுகுவோம்? இப்போ ஜனங்களை பார்ப்போம், யாருன்னா ஆலோசனை கேட்போம், எதனா செய்வோம். ஆனால் ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் போய் கர்த்தரை தேட மாட்டோம். அப்படின்னா சுற்றி கொண்டு இருக்கிறீங்களா? இவர் பாருங்க, கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் நோக்கி வேண்டுதல் செய்யும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் சில காரியங்கள், நல்ல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். வசனம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அளவெல்லாம் பெற்றுக்கோங்க. பிளஸ் யூ.